என் பேரு வீரப்பன். என் சொந்த ஊர் நச்சாந்துப்பட்டி. நச்சாந்துப்பட்டியில என்ன எல்லாருமே கிருலோ வீரப்பன் தான் அன்போட கூப்பிடுவாங்க. எம்ஏ PhD எல்லாம் படிச்சு சாதனை புரியணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நான் BA பட்டப்படிப்புல BA ஆங்கில இலக்கியம் பட்டப்படிப்புல கல்லூரி தொடக்கத்திலேயே என்னுடைய தந்தையார் மலேசியாவில் எதிர்பாராதமா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பட்டப்படிப்பை நான் அதோட முடிச்சுட்டு உடனே 1978ல தொழில் நகரமா திருப்பூருக்கு ஒரு கம்பெனியில வந்து வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கம்பெனியில 1984 வரை பல்வேறு நிலையில எல்லா தொழில்நுட்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா முழு ஆர்வத்தோட வேலை பார்த்து 1984ல கிர்லோ கார்மெண்ட்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில உள்நாட்டு வர்த்தகம் செய்கிற மாதிரி பனியன் ஜட்டி தயார் பண்ணி 1992 வரை அந்த தொழிலை நல்ல முறையில செய்து வந்தேன். 1992ல இருந்து இதே உள்நாட்டு வர்த்தகத்தை ஏற்றுமதி வர்த்தகமா மாற்றி ஏற்றுமதி ஆடை செய்யற தொழிலா இந்த கிர்லோ கார்மெண்ட்ஸை மாற்றி அமைச்சு 1992ல இருந்து இன்று வரை இந்த குழந்தைகளுக்கான பிரத்யேகமான இந்த மாதிரி ஆடைகள் அப்புறம் மற்ற எல்லா விதமான ஆடைகளையும் தயார் செய்து நம்ம கிர்லோ கார்மெண்ட்ஸ் நல்ல வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த தொழிலானது ஒரு அபாயகரமான தொழில் தான். அதே சமயத்துல நல்ல ஒரு முழு ஈடுபாடோட சுவாரஸ்யத்தோட இந்த தொழிலை செய்தோமானா இந்த தொழிலை நிச்சயம் வெற்றி காணலாம். என்னுடைய கம்பெனிக்கு ஏத்த மாதிரி திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம்னு நல்ல சக்தி வாய்ந்த சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தின் தலைவர் சக்திவேல் அவர்கள் சொல்லுவார்கள், நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டு ஒன்றுக்கு செய்து கொண்டிருக்கின்ற 25,000 கோடியை 1 லட்சம் கோடியாக இன்னும் 3 ஆண்டுகளில் 2020 மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த பயணத்தில் நானும் என்னுடைய கம்பெனியை முழு மூச்சுடன் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறேன் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இப்போ 350 ரூபாய் சம்பளத்துல என்னுடைய வாழ்க்கையை 1978ல இங்க வந்து தொடங்கி இப்ப மறைமுகமாக நேர்முகமாக 350 பேரை வச்சு வேலையில நான் இப்ப கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கறத சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு என்னுடைய குடும்பத்தை பத்தி சொல்றதா இருந்தா, எனக்கு என் மனைவியின் பெயர் கல்யாணி. அவங்க பிறந்த ஊர் ஆவணிப்பட்டி. எனக்கு ஒரு பெண், ஒரு ஆண். பெண் பெரியவள் 15 ஆண்டுகளாக பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்து சாப்ட்வேர் துறையில் அமெரிக்க நாட்டில் வசித்து வருகின்றாள். பையன் சாப்ட்வேர் துறையில் அசஞ்சர் கம்பெனியில் உயர் பதவியில் இருந்து சென்னையில் வசித்து வருகின்றான். இன்றைய இளைய சமுதாயத்திற்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபட்டாலும் முழு மனதுடன் உத்வேகத்துடன் செயல்பட்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்கு நாம் என்னென்ன பாடுபட வேண்டுமோ அந்த பயணத்தில் நாம் நம்மை நோக்கி செலுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அந்த லட்சிய பாதை அடைவதற்காக நம்மளுடைய நகரத்தார்களுக்கே உண்டான நம்பிக்கை நாணயத்தை வளர்த்து நம்ம அந்த லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டால் நிச்சயம் வெற்றி என்பது என்னுடைய திண்ணமான எண்ணம்.